அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். பள்ளிவாசலில் வேலை செய்கிற பாய்க்கு வந்து ஒரு நாளைக்கும் ஒரு வீட்லேருந்து சாப்பாடு போகும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேருந்து தான் சாப்பாடு போணுச்சு. லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா, தால்ச்சா ஆனம் பண்ணிவிட்டு பீஃப் கறி செய்யலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் லஞ்சு செய்ய ஆரம்பித்ததே லேட் ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் வேலை ஸ்பீடாக பார்த்துடலான்னு சொல்லிட்டு சோம்பேறி சிக்கன் ஸ்டைலில் பீஃப் கறி பண்ணியிருந்தேன். பீஃப் வேகவும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சரி நம்ம வெங்காயம் தக்காளி தனியாக வதக்கிட்டு அதில் பீஃபை வேக வச்சு போடுறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஒரு குக்கரில் பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகம், கரம் மசாலா, தேவையான அளவு உப்புலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்து 5 விசில் வச்சு இறக்கிட்டேங்க. கறி நல்லா வெந்திருந்துச்சுங்க. லாஸ்ட்டாக பொடியாக நறுக்கின தேங்காவை நல்லா ப்ரௌனாக தேங்காய் எண்ணெயில் வறுத்துட்டு கூடவே கருவேப்பிலையும் வறுத்து லாஸ்ட்டாக இதில் சேர்த்துட்டா சூப்பரான பீஃப் கறி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.